வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு 13ஆம் தேதி நடைபெறக்கூடிய கார்னியா ப்ளஸ் ட்ராவுக்கான ஃபைனல் கெஸ்ஸிங் தான் நம்ம இன்னைக்கு எடுத்திருக்கோம். பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா 13ஆம் தேதி 6வது மாதம் 2024. இன்னைக்கு வியாழக்கிழமை நடைபெறுது இந்த கார்னியா ப்ளஸ் ட்ரா 526வது ட்ராவாக நடைபெறுது. இந்த ஒரு ட்ராவுக்கு நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் நம்ம 100% ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக இப்போது ஃபைனல் கெஸ்ஸிங்காக நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த நம்பர்ஸ் நான் எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா அதாவது பெண்டிங் நம்பர்ஸு நமக்கு போன வருஷம் என்ன ரிசல்ட் அடிச்சிருக்குதுங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். அதிலிருந்து வின்னிங் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதாங்கிறதையும் நம்ம இப்போது பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டையும் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, ஒரு லைக் பண்ணி விடுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. நமக்கு முன்னாடி நாள் புதன்கிழமை வந்த ரிசல்ட்டு 574, அதுக்கு முன்னாடி நாள் வந்த ரிசல்ட்டு 274. கொஞ்சம் எதிர்பார்க்காத ரிசல்ட்டாக தான் நமக்கு புதன்கிழமை வந்துருந்துச்சு. இந்த ரிசல்ட்டுக்கு நம்ம கொடுத்துருந்த கெஸ்ஸிங்கில் ஏபியில் 57ங்கிறது பாஸ் ஆயிருந்துச்சு. ஆல் போர்டு கொடுத்ததுலேயும் நம்ம 5ங்கிறது கொடுத்துருந்தோம். ஏ போர்டில் 5ங்கிறதும் பாஸ் ஆயிருந்துச்சு. 570ன்னு எடுத்திருந்தோம். வந்த ரிசல்ட்டு 574. இப்போது நம்ம இந்த ரிசல்ட்டுக்கு ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு பார்க்கையில் இந்த ரிசல்ட்டை மேட்ச் பண்ணி தான் நான் ஏ போர்டு நம்பர், பி போர்டு நம்பர் கொடுக்குறேன். ப்ளே பண்ணக்கூடிய நம்பர்கள் மேட்ச் பண்ணி உங்கள் கணக்கில் வருதான்னு பார்த்து வைங்க. இதை நம்ம ஒரு கெஸ்ஸிங் நம்பர்ஸாக மட்டும்தான் கொடுக்குறோம். கன்ஃபார்மாக நம்ம கொடுக்கல, ஒரு கெஸ்ஸிங்காக மட்டும்தான் கொடுக்குறோம். 5க்கு 08 வர்றதுக்கு ஏ போர்டு வாய்ப்பு இருக்குது. 5க்கு 08 வர்றதுக்கு ஏ போர்டு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஏ போர்டு ப்ளே பண்ணக்கூடிய நம்பர்கள் 0வையும் 8ஐயும் மேட்ச் பண்ணி வைங்க. பி போர்டு பார்த்திங்கன்னா 7க்கு 9 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பி போர்டு 7க்கு 9 இல்லாட்டி 4 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சி போர்டு பார்த்திங்கன்னா 1 எடுத்திருக்கோம், 7 எடுத்திருக்கோம், இல்லாட்டி 6 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சி போர்டில் நம்ம 3 நம்பர் எடுத்திருக்கோம், ஸ்ட்ராங்கான நம்பராக இருக்கணும்னு சொல்லி. ஏ போர்டில் 0, 8, பி போர்டில் 9, 4, சி போர்டில் 1, 7, 6ன்னு எடுத்திருக்கேன். ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு ப்ளே பண்ணக்கூடிய நம்பர்கள் இந்த நம்பர்ஸை நீங்கள் மேட்ச் பண்ணி வைக்கலாம். கண்டிப்பாக வின்னிங் எடுக்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்ல நம்பர்ஸாக தான் கொண்டு வந்திருக்கோம். இப்போது நம்ம பெண்டிங் நம்பர்ஸ் எல்லாம் பார்க்கலாம். பெண்டிங் நம்பர்ஸ்லேருந்து எந்த மாதிரி ரிசல்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத நம்ம பார்த்துடலாம். பார்த்திங்கன்னா வாங்க. நமக்கு ஏ போர்டில் என்ன நம்பர் அதிகமாக பெண்டிங்கில் இருக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம். அதாவது ஏ போர்டில் 1 7 நாள் ஆகுது. ஏ போர்டில் 3 13 நாள் பெண்டிங்கில் இருக்குது. ஏ போர்டில் 4 9 நாள் பெண்டிங்கில் இருக்குது. ஏ போர்டில் 6 8 நாள் பெண்டிங்கில் இருக்குது. ஏ போர்டில் 0 13 நாள் பெண்டிங்கில் இருக்குது. நல்லா கவனிங்க. ஏ போர்டில் 0 13 நாள் பெண்டிங்கில் இருக்குது. பி போர்டில் பார்த்திங்கன்னா 2 20 நாள் பெண்டிங்கில் இருக்குது. பி போர்டில் 4 11 நாள் பெண்டிங்கில் இருக்குது. பி போர்டில் 5 10 நாள் பெண்டிங்கில் இருக்குது. பி போர்டில் 6 8 நாள் பெண்டிங்கில் இருக்குது. பி போர்டில் 9 9 நாள் பெண்டிங்கில் இருக்குது. இது பி போர்டு பெண்டிங் நம்பராக இருக்குது. சி போர்டில் பார்த்திங்கன்னா 1 27 நாள் ஆகுது. சி போர்டில் 2 10 நாள் ஆகுது. சி போர்டில் 3 17 நாள் ஆகுது. சி போர்டில் 6 33 நாள் பெண்டிங்கில் இருக்குது. சி போர்டில் 7 14 நாள் பெண்டிங்கில் இருக்குது. சி போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு 5 நம்பர் பெண்டிங் நம்பர்ஸாக இருக்குது, அதிக பெண்டிங் உள்ள நம்பர். பி போர்டில் பார்த்திங்கன்னா 3 நம்பர் நமக்கு அதிக பெண்டிங் நம்பர்ஸாக இருக்குது. ஏ போர்டில் நமக்கு 2 நம்பர் பெண்டிங்கில் இருக்குது. 0வும் 3 பெண்டிங்கில் இருக்குது. பி போர்டில் 2 அதிக பெண்டிங்கில் இருக்குது. சி போர்டில் 6ங்கிறது நமக்கு அதிக பெண்டிங்கில் இருக்குது.
இதை மேட்ச் பண்ணி தான் நம்ம 026ங்கிறது ஒரு நம்பர் வந்து நம்ம நேற்றே கொடுத்துருப்போம் பார்த்தீங்கன்னா. அதாவது 026ங்கிறது நம்ம நேற்றே ஒரு நம்பர் கொடுத்துருப்போம், பாட்ஸில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு. இந்த நம்பரை வந்து இந்த மெத்தேடை மேட்ச் பண்ணி நீங்கள் பாட்ஸு நம்பர்ஸாக ப்ளே பண்ணுங்கள், வர்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஒரு கலப்பு நம்பர்ஸில் நான் வந்து 013 எடுத்திருக்கேன். அதாவது இன்றைக்கி தேதியும் 13, ஒரு கலப்பு நம்பர்ஸில் 13ங்கிறது பாட்ஸில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி இந்த நம்பர் வந்து நான் எடுத்திருக்கேன். 013ஐயும் 026ஐயும் பாட்ஸில் போடுங்க, வர்றதுக்கு வாய்ப்பு வந்து இருக்குது. இன்றைக்கி வந்து நம்ம கலப்பு நம்பர்ஸாகவும் பெஸ்ட்டு நம்பர்ஸாகவும் தான் நம்ம சார்ட்டெல்லாம் மேட்ச் பண்ணி இந்த ஒரு கெஸ்ஸிங் வந்து நம்ம கொடுக்குறோம். மேட்ச் பண்ணி விளையாடுங்க, எல்லா நம்பர்களுக்குமே நல்ல ஒரு வின்னிங் கிடைக்கும்னு சொல்லி ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்பர்ஸ் எல்லாம் கொடுக்குறீங்க. இப்போது நம்ம ஆல் போர்டு நம்பர் என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம பார்க்கையில் வந்து நான் அதிகமான நம்பர்லாம் கொடுக்க விரும்பலை, கம்மியான நம்பர்ஸ் மட்டும்தான் கொடுக்குறேன். உங்களுடைய கணக்கில் இருந்துச்சுன்னா எடுத்து மேட்ச் பண்ணி வைங்க, இல்லையா வேண்டாம் ஒரு கெஸ்ஸிங்காக எடுத்துக்காங்க அப்படின்னு சொல்லி தான் எடுத்திருக்கேன். இன்றைக்கான ஆல் போர்டு நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய கணக்கில் 3 நம்பர் ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. அதனால் வந்து நான் இந்த 3 நம்பரையுமே கொடுக்குறேன். இந்த 3 நம்பரில் எந்த நம்பர் வந்துச்சுனாலும் நீங்கள் வந்து ப்ளே பண்ணுங்கள். நேற்றே நம்ம ஃபார்முலாவை மேட்ச் பண்ணி கொடுத்த நம்பர் தான் இந்த நம்பர் வந்து 216 பாட்ஸ். இதை பாட்ஸ்லையும் எடுத்துக்காங்க, ஆல் போர்டு வர்றதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. 216 216 பாட்ஸில் வர்றதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. 216 பாட்ஸ் எடுத்துக்காங்க. அப்படி 2 நம்பர் கிடைக்கணும் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்பர்களுக்கு நான் வந்து 2ஐயும் 6ஐயும் கொடுக்குறேன், சரிங்களா? 2 நம்பர் ஆல் போர்டு நம்பர் கேட்குற நம்பர்களுக்கு நான் 2ஐயும் 6ஐயும் எடுத்திருக்கேன். அதே மாதிரி 216ங்கிறது பாட்ஸில் வர்றதுக்கே வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் அதிலிருந்து 2 நம்பர் நமக்கு கம்பல்சரி வந்துடும். 100% ஸ்ட்ராங்காக சொல்லலாம். 2ஆம் நம்பரும் 6ஆம் நம்பரும் ஆல் போர்டு இன்றைக்கி ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. 1ஐயும் ஒரு கணக்கில் எடுத்துக்காங்க. ஒரு பெஸ்ட்டு நம்பர்ஸாக தான் இருக்குது. பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு நம்பருமே கொடுக்கக்கூடிய நம்பர். இப்போது நம்ம போன வருஷம் என்ன ரிசல்ட் வந்திருக்குதுங்கிறத பார்க்கலாம். அதிலிருந்து வின்னிங் நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதாங்கிறத நம்ம இப்போ பார்த்துருவோம். பார்த்திங்கன்னா வாங்க, நமக்கு இந்த சார்ட்டில் போன வருஷம் இன்றைக்கி தேதிக்கு இன்றைக்கி நாளைக்கு வந்திருக்கக்கூடிய ரிசல்ட் என்னன்னு பார்த்திங்கன்னா 4, 6, 5. இதிலிருந்து கண்டிப்பாக இன்றைக்கி வின்னிங் நம்பர் இருக்குது. 100% நான் சொல்லுறேன். என்னையுடைய கணக்கை பொறுத்த வரைக்கும் இந்த நம்பரை வச்சு நான் பார்க்கையில் ஆல் போர்டு வந்து சிங்கிள் நம்பராக பார்க்கையில் 6ஆம் நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி நான் கொடுக்குறேன், சரிங்களா? சிங்கிள் நம்பராக இந்த மெத்தேடை வச்சு நான் கொடுக்கக்கூடிய நம்பர் வந்து ஆல் போர்டு 6ங்கிறது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 465 தான் நமக்கு போன வருஷம் இன்றைக்கி தேதிக்கு வந்த ரிசல்ட்டு. நமக்கு இதுக்கு முன்னாடி நடந்த ட்ராவுக்கும் உங்களுக்கே தெரியும், 2 ட்ராவுக்கு வந்து பாஸ் ஆகிருக்கு. இதே மெத்தேடில் தான் நம்ம நம்பர்ஸும் வந்து கொடுக்குறோம். ப்ளே பண்ணக்கூடிய நம்பர்கள் வந்து 3 நம்பர் விளையாடுற நம்பர்கள் மேட்ச் பண்ணி விளையாடுங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கான வின்னிங் 100% கிடைக்கும்னு சொல்லி தான் நம்ம இந்த நம்பர்ஸ் எல்லாமே எடுத்திருக்கோம். இது கன்ஃபார்முங்கிறது ஒன்று கிடையாது. கேரளா மாநிலத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்காக மட்டுமே கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி தான் எடுத்திருக்கேன். 062, 013, 016ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் கிடச்சிருக்கு. நமக்கு கலப்பு நம்பர்ஸாக பார்க்கையிலையும் நமக்கு 826ங்கிறது ஒரு நம்பர் வர்ற மாதிரி கணக்கில் கிடச்சிருந்துச்சி, உங்களுக்கே தெரியும். நம்ம 827ன்னு ஒரு நம்பர் எடுத்திருக்கோம். ஏ போர்டு சப்போஸ் 4 வந்து, பி போர்டில் 9 வந்து, சி போர்டில் 7 வந்துச்சுன்னா 497, 416, 547 வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் கலப்பு நம்பர்ஸில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. 3 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு நம்ம இந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி எடுத்திருக்கேன். ஏ போர்டு 0 வந்து 058ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 058, 031 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதான்னு பாருங்கள்.
316 851 3 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு நம்ம எடுத்திருக்கக்கூடிய நம்பர்ஸ் வந்து இந்த நம்பர்ஸு தான். மேட்ச் பண்ணி வைங்க. அதிகமான நம்பர்லாம் நான் கொண்டு வந்து கொடுக்கல. கம்மியான நம்பராகவும் பெஸ்ட்டு நம்பராகவும் தான் எடுத்திருக்கேன். கண்டிப்பாக சொல்லுறேன், ப்ளே பண்ணக்கூடிய நம்பர்களுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு நல்ல ஒரு வின்னிங் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த நம்பர்ஸ் எல்லாமே நான் எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு எந்த மாதிரி நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம பார்க்கையில் வந்து அதிகமான நம்பர்லாம் நான் கொடுக்க விரும்பலை. இன்றைக்கி வந்து கம்மியான நம்பர்ஸ் தான். 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு 4 நம்பர் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி 30 31ன்னு எடுத்திருக்கேன். இதை விட்டால் நமக்கு 90 16 90 16 15 இல்லை 18 51 18 51 50 97 மேட்ச் பண்ணி விளையாடுங்க. என்னையுடைய கெஸ்ஸிங்கில் நான் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய நம்பர் இந்த 4 நம்பர் தான் ஸ்ட்ராங்கான நம்பராக வந்திருக்கு. 10 31 90 16 18 51 50 97 ஸ்ட்ராங்கான நம்பராகவும் பெஸ்ட்டு நம்பர்ஸாகவும் எடுத்திருக்கோம். மேட்ச் பண்ணி வைங்க. கண்டிப்பாக உங்களுக்கான வின்னிங் 100% ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த நம்பர்ஸ் எல்லாமே நான் எடுத்திருக்கேன். இது வரைக்கும் நம்ம சேனலை வாட்ச் பண்ண அனைத்து நம்பர்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.